ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. திஸ் இஸ் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்காக இந்த ஷோவில் காத்துக்கிட்டு இருக்கு. கடந்த வாரம் ரிலீஸ் ஆன மூவிஸோட கலெக்ஷன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, இந்த வாரம் என்னென்ன மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அடுத்ததாக எந்த படத்துக்குலாம் வந்து மக்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய அப்டேட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. லெட்ஸ் கோ டு தி ஷோ. திஸ் இஸ் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். இப்போ இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு எந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணியன் ரமேஷ்குமாரோட இயக்கத்தில் ரைட் அப்படின்ற ஒரு படம் வந்து கடந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நட்டி நடராஜன். அருண் பாண்டியன் சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். இதை தாண்டி நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் வந்து நடிச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த படம் வந்து டீசென்டான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஒன் வீக்கெண்டில் இந்த படத்துக்கான கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு மொத்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 15 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. அதன் காரணமாக ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் இருந்து கிடைச்ச காரணமாக இந்த திரைப்படம் நம்ம ஷோவில் வந்து ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. அடுத்ததாக கஜேந்திராவோட இயக்கத்தில் குற்றம் தவிர் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டு ரிஷி ரித்விக். அவர் தான் அந்த லீட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருந்தார். அட்டு திரைப்படத்தை கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன திரைப்படம். அந்த படத்தோட லீட் கேரக்டர் தட் இஸ் ஹீரோ அவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து லீட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இதை தாண்டி நிறைய பேர் வந்து படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா டீசென்டான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஒன் வீக்கெண்டில் மொத்த கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 17 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. அதன் காரணமாக குற்றம் தவிர் திரைப்படம் நம்ம ஷோவில் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. இந்த படத்தோட வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக அமைஞ்சிருந்தது. உன்னி சிவலிங்கம் இவருடைய இயக்கத்தில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்டி. இந்த படத்தோட லீட் கேரக்டர் ஷேன் நிகம், சாந்தனு பாக்யராஜ், செல்வராகவன், இந்த மாதிரி நிறைய நடிகர் பட்டாளமே இந்த படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. மலையாளம் மற்றும் தமிழில் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மலையாளத்தில் மட்டுமே இந்த படத்துக்கான கலெக்ஷன் இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,45 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் மக்கள் இருந்து கிடைச்சது. மொத்தம் இது வரைக்கும் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு தமிழில் மட்டுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. அதன் காரணமாக பல்டி திரைப்படம் நம்ம ஷோல அபவ் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. இந்த படத்தின் மூலமாக சாந்தனு பாக்யராஜுக்கு வந்து ஒரு நல்ல கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருந்தாங்க. எந்த அளவுக்கு அவருக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து கை கொடுக்குது அப்படின்றத இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக இந்த திரைப்படத்தோட ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் இவருடைய இயக்கத்தில் அந்த 7 நாட்கள் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த படம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன டைட்டிலோட ஒரு படம் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ சேம் அதே டைட்டில் வந்து இப்போ வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம பாக்யராஜ் சார் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ காமெடி ப்ளஸ் லவ் பேஸ் பண்ணி இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. டிஃப்ரெண்டான விஷயத்தெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்கன்றது வந்து பல பேர் வந்து சொன்ன விஷயங்களாக இருந்தது. ஸோ அதை தாண்டி படத்துக்கு ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சது. இது வரைக்கும் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு இந்த திரைப்படத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு அந்த 7 நாட்கள் திரைப்படத்துக்கு. ஸோ இந்த திரைப்படம் நம்ம ஷோவில் அபவ் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னா எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நிறைய படங்கள் வந்து வரிசையாக ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. கடந்த வாரமும் பார்த்தீங்கன்னா பனை அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இதுலேயும் வந்து நிறைய நியூ ஃபேஸஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு மேஜிக் அப்படின்றது வந்து நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் மக்கள்கிட்ட போய் சேரும். கண்டென்ட் நல்லா இருக்கோ இல்லையோ அதை தாண்டி ஒரு மேஜிக் நடந்தால் மட்டும்தான் அது வந்து சாத்தியம். அந்த நம்பிக்கையோட படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரொமோஷனாக ஓரளவுக்கு ஆவரேஜான ப்ரொமோஷனாக வந்து பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட டீம். நிறைய நியூ ஃபேஸஸ் வந்து இன்ட்ரோவும் ஆனாங்க. பட் இருந்தாலும் எந்த ஒரு மேஜிக்கும் வந்து நடக்கல அப்படின்றதுனால எந்த ஒரு இம்பாக்டையும் இந்த திரைப்படம் கிரியேட் பண்ணல. தமிழ் சினிமாவில் முக்கியமாக தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாற்று மொழி திரைப்படத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது முக்கியமாக தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு படம்லாம் வந்து வரிசையாக வந்து ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த வரிசையில் கிஸ்மி இடியட் அப்படின்ற ஒரு படம் வந்து கடந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்து ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சிது. மலையாளம் படத்துக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் வந்து கொடுப்பாங்க. பட் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு மேஜிக் வந்து நடத்துமா இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு இம்பாக்டையும் வந்து கிரியேட் பண்ணல. பட் இருந்தாலும் தமிழில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 11 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு இந்த திரைப்படத்துக்கு. இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து மோஸ்ட் வாண்டட் ஆக்ட்ரஸ் அப்படின்னா கண்டிப்பாக இவங்கள தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களோட ஃபேம் வந்து உச்சத்தில் இருக்குது. ஸோ அவங்க நடிப்பில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த திரைப்படம் நம்ம ஷோவில் அபவ் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு.
ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற செகண்ட் செக்மெண்ட் இந்த வார நியூ என்ட்ரி. படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃப்ரைடே தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு சில படத்தோட டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு படம் புதன்கிழமையே வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட பேர் இட்லி கடை. ஃபைனலாக படம் வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ். அதை தாண்டி நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னா அருண் விஜய் சார் வந்து மென்ஷன் பண்ணலாம். சூப்பரான ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காருன்னு சொல்லி பல பேர் வந்து பாராட்டுகளை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் தனுஷ் சார் தான் வந்து டைரக்ஷன் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு திரைப்படம் ஃபைனலாக வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நல்ல படமாக வந்து அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரையும் வந்து கவர் பண்ணுற வகையில் படத்தோட கதைக்களத்தை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து பேஸ் பண்ணி ஒரு சில படம்லாம் வந்து வரிசையாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதை தாண்டி எல்லாரும் வந்து படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமான ஒரு படமாக இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. படம் வந்து இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. 1 வீக் கழிச்சு படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் என்னவோ இட்லி சூட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. அக்டோபர் 2ஆம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. படத்தோட பேரை கேட்டோன்னே எல்லாருமே வந்து ஆஹா இந்த படத்துக்கு தான்ப்பா நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து ஃபீவர் வர ஆரம்பிச்சிருச்சு. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தாரா எ லெஜண்ட் சாப்டர் 1 அப்படின்ற டைட்டில் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அப்டேட்லாம் வந்து கொடுத்தாங்க. ட்ரெய்லரை வந்து எல்லாருமே வந்து பார்த்தாங்க. பயங்கரமான ஒரு ஃபீவர் வந்து எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபீவர் இப்போ வந்து ஸ்க்ரீனிங்லேயும் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. விஷுவல்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தவங்க எல்லாருமே வந்து பாராட்டி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த திரைப்படம் இந்தியன் சினிமா வந்து வேற ஒரு லெவலுக்கு வந்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அது நிச்சயமாகுது சாத்தியமாகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஷோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரேஸ். ரெடி ஃபார் த ரேஸில் நம்ம ஃபஸ்ட் எந்த படத்தோட இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தா லக்ஷ்மணோட இயக்கத்தில் நெடுமி அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. ப்ரொமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லோ பட்ஜெட் கேட்டகரியில் இந்த படம் வந்து டாப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட மொத்த கலெக்ஷன் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 20 லட்சத்தை தொடும்பா அப்படின்னு சொல்லி ஒரு சில வியூகங்கள்லாம் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயமும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்குது. நிறைய நியூ ஃபேஸஸ் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம், அதாவது அக்டோபர் 10ஆம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. பாலெல்லாம் மாடி தொங்குதுல, மரத்தை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. ஊர்ல இருக்கிற பயல எல்லாம் அந்த ஒயின் ஷாப்பை தேடி ஓடுறானோ. அடுத்ததாக கஜேந்திரன் இவரோட இயக்கத்தில் மருதம் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. ப்ரொமோஷனாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ன வயசில் நம்ம எல்லாருமே வந்து படிச்சிருப்போம். ஐந்தினிகள்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஐந்தினிகளை வந்து வரிசைப்படுத்தி நம்ம எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுவோம், ஆன்சர் வந்து பண்ணுவோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அதில் வந்து ஒன் ஆஃப் த ஒரு டைட்டில் தான் மருதம். அதை வந்து டைட்டிலாக வச்சு இந்த படத்தை வந்து உருவாக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதார்த். அவருடைய கரியரில் அவர் பண்ண படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நல்ல படங்களாக வந்து அமைஞ்சிருக்கு. அந்த வரிசையில் இந்த படமும் வந்து ஜாயின் ஆகுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அக்டோபர் 10th. அடுத்ததாக வெங்கட் ஜனா இவரோட இயக்கத்தில் ரஞ்சித்தோட நடிப்பில் ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதி முயற்சி. டைட்டிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. படமும் அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தோட டீம் வந்து உங்களுக்காக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபீமேல் லீட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகாலி மீனாட்சி. அவங்களோட பேரும் வித்தியாசமாக இருக்குல்ல. படமும் சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். எல்லாருமே வந்து படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10th. ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற 4th செக்மெண்ட் த மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம்ஸ். சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு சில படத்தெல்லாம் பார்த்து நம்ம வளர்ந்துருப்போம். அந்த படத்தை பார்த்தாலே நமக்குள்ள வந்து ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். மிருகங்கள் சம்மந்தப்பட்ட படங்கள் நிறைய நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். ஓகே, ஜுராசிக் பார்க்லாம் வந்து டாப்பில் இருக்கும். அப்புறம் அனகோண்டா அப்படின்ற ஒரு மூவி சீரிஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த மூவி சீரிஸில் இன்னொரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அனகோண்டா அப்படின்ற டைட்டில் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. டிசம்பர் 25ஆம் தேதி நாளை வந்து குறித்து வச்சிருக்காங்க. ப்ரொமோஷனாக வந்து ஆஹா ஓஹோன்னு பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியன் சினிமாவில் அனகோண்டாவுக்கு என்ன மாதிரியான வரவேற்புலாம் கிடைச்சிது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசில் வந்து இந்த படத்துக்குலாம் வந்து நம்ம ஃபேன்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருப்பி வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரப்போகுது. ஸோ ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம சின்ன வயசில் டிவியில் தான் பார்த்துருப்போம். இப்போ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வருது. ஸோ டிசம்பர் 25ஆம் தேதி எல்லாருமே ரெடியாக இருங்க. அனகோண்டா இஸ் ஆன் தி வே. எல்லா படத்தோட டீமுக்குமே ஒரு பெரிய கனவு இருக்குங்க. ஃபெஸ்டிவல் டைமில் நம்மளோட படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். அந்த ஏக்கத்தை வந்து இப்போ வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய டீம் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அக்டோபர் 17ஆம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. தட் இஸ் தீபாவளி ஹாலிடேஸை வந்து டார்கெட் பண்ணி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட பேர் டீசல். இந்த படத்தோட லீட் கேரக்டர் ஹரிஷ் கல்யாண். முழுக்க பார்த்தீங்கன்னா ஆக்ஷனை பேஸ் பண்ணி இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குமா. இந்தியன் சினிமாலே இந்த மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரான விஷுவல்ஸ்
விஷுவல்ஸ்லாம் இந்த படத்தில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறமா ஹரிஷ் கல்யாணோட ஃபேஸ் வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சார்மிங், லவர் பாய், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து கவர் பண்ணுற வகையில் படத்தெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தார். இதுக்கப்புறமா முழுக்க வந்து ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட படங்களாக வரப்போது இவருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவீங்க அப்படின்றது இந்த படத்தோட ப்ரொமோஷனில் ஒன் ஆஃப் த ஒரு ப்ரொமோஷன் அமைஞ்சிருக்கு. ஹரிஷ் கல்யாணுக்கு எப்படிப்பட்ட பட வாய்ப்புலாம் வரப்போகுது, இந்த படம் தீபாவளி ரேஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டீசல் இஸ் ஆன் தி வே ஆன் October 17th. விக்னேஷ் சிவன் எப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா அவரோட கனவு திரைப்படத்தை வந்து உருவாக்கி முடிச்சிருக்காரு. ப்ரொமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற டைட்டில் வந்து படம் வந்து உருவாகி முடிஞ்சிருக்கு. தீபாவளி ரேஸில் இந்த படம் வந்து ஒன் ஆஃப் ஒரு படமாக வந்து வேகமாக ஓடிட்டு இருக்கு. இந்த படத்தோட லீட் கேரக்டர் தட் இஸ் பிரதீப் ரங்கநாதன். இந்த படம் வந்து எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தீபாவளி ரேஸ் அப்படின்னாலே ஏகப்பட்ட படங்கள் வந்து களத்தில் வந்து குதிப்பாங்க. இந்த படம் வந்து ஒன் ஆஃப் ஒரு மூவியாக வந்து குதிச்சிருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக சொன்ன மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லைனா தள்ளி போதா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சிச்சுவேஷன்ஷிப், டெக்ஸ்லேஷன்ஷிப், கஃபிங், டெலியூஷன்ஷிப், பிரெட் கிராமிங், பெஞ்சிங், நானோஷிப்பை விட ஒரு பியூரான ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு வேணும். உனக்கு புரிஞ்சிடுச்சுல? உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமாக இந்தியன் சினிமா முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படின்ற டைட்டில் ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. ப்ரொமோஷனாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஜேம்ஸ் கேமரூன் அவரோட படைப்புகள் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து அப்படி என்ஜாய் பண்ணுவாங்க. விஷுவல்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளை வந்து வேற ஒரு உலகத்துக்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அவதார் படங்கள் வந்து 2 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. 2 படத்துக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சிது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஆஹோன்னு பயங்கரமாக வந்து கொண்டாடினாங்க. 2வது படத்துக்கு வந்து ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் தான் வந்து மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சிது. பட் இந்த படத்துக்கு தேர்ட் பார்ட்டுக்கு வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். விஷுவல்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத இன்னொரு உலகத்தை நாங்கள் காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவதார் இஸ் ஆன் தி வே ஆன் December 19th. பி ரெடி. கண்டிப்பாக ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அந்த நம்பிக்கையோட நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வாட்டி உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் வினோத் சுகுமார் அண்ட் சைனிங் ஆஃப் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். பை பாய்.